அனைவருக்கும் வணக்கம். ஒரு மரம், ஒரு செடி, ஒரு கொடி, இதிலிருந்து மூலிகை வேர் தயாரிக்கிற முறை. அதாவது அந்த காலத்தில் சித்தர்கள் நோய் மற்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகைகளை பயன்படுத்தி நிறைய தீர்வு கொடுத்துருக்காங்க. அதுக்கான குறிப்புகள்லாம் நமக்கே தெரியும். ஏன்னா தமிழ் முறைப்படி சித்தர்கள் இலை, வேர், பட்டை, இதிலிருந்து மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பொருள்களை வச்சு அவங்க மூலிகை மருந்து தயார் பண்ணி அதை கொடுத்து சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதன்படி இப்போ நம்ம பார்க்குறது மூலிகை தாயத்து. இந்த மூலிகை மரத்தினுடைய வேரை வச்சு நாம் தாயத்து பண்ணி, அதாவது இந்த வேரை தாயத்தில் அடைச்சி நாம் அவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்க போகிறோம். இப்போது ஒரு குறிப்பிட்ட ராசி, இப்போ மேச ராசின்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மரத்தோட செடியோட வேரை பயன்படுத்தணும். அது என்னங்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அந்த வேர் தாயத்து குப்பியில் அடைச்சி, அந்த வேரை கட் பண்ணி தாயத்து குப்பியில் அடைச்சி, அந்த மேசராசிக்கு உண்டான மூலிகையை நம்ம பயன்படுத்தணும். அதாவது உடல் சுகவீனம் இல்லாமல் இருந்தால், அதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா அந்த மேசராசிக்கு உண்டான மூலிகையை பயன்படுத்தணும். அதுக்கு கழுத்தில் போடுற தாயத்தும் அதுக்குண்டான கலர் பச்சை, மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு, கருப்பு, இந்த மாதிரி கலர்களில் அது குணமாகறதுக்குண்டான கலர். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கலர் தாயத்து போட்டால் தான் குணமாகும். அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மூலிகையை போட்டால் தான் அது கேட்கும். அந்த மாதிரி உடல் நிலை சரியில்லாமல் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பண கஷ்டம், கல்யாணம் இல்லை, குழந்தை இல்லை, இந்த மாதிரி எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த மூலிகை தாயத்து வேலை செய்யும். ராமாயணத்தில் சஞ்சீவி வேரை கொண்டு தான் லட்சுமணன் அவர்களுக்கு உயிரே திரும்பி வந்ததுன்னு நம்ம படிக்கிறோம். அப்போது அந்த சஞ்சீவி வேர் போன உயிரை கூட திருப்பி கொண்டு வந்துடுங்கிறது தானே சொல்கிறாங்க. அப்போது எல்லா மூலிகைக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. அது ஒவ்வொரு ராசிக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தினா அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அதன் மூலியமாக செய்யப்படுது. அதே மாதிரி கற்பக விருட்சக மரம், இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனுடைய வேரிலிருந்து பட்டை, இதெல்லாம் எவ்வளோ ஒரு புனிதமானது. அதை பயன்படுத்துறதன் மூலிமா எவ்வளவு செல்வ சிறப்பு, ஆரோக்கியம், ஆயுள் தீர்க்கம் இதெல்லாம் ஏற்படுதுன்னு புராணங்களும் நம்ம பார்க்குறோம். அதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒவ்வொரு மூலிகை கண்டுபிடிச்சி அதன் மூலயமா நம்ம செலவே இல்லாமல், பெருசாக செலவு இல்லாமல் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு உடம்புல அப்படின்னா, அதுக்கு இந்த தாயத்து வாங்கி போட்டால் அது குணமாகுங்கிறது இருக்குது. அதனால் ஒரு பெரிய கஷ்டத்துக்கு கூட இந்த மூலிகையை நம்ம தாயத்தை செஞ்சு கழுத்தில் போடும்போது தாயத்துக்குள்ளே அடைச்சி இந்த வேரை கட் பண்ணி தாயத்து செய்து கழுத்தில் போடும்போது அது நம்ம உடலில் ஒட்டிகிட்டே இருக்கும்போது அதனுடைய
வைப்ரேஷன் நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவை நீக்குங்கிறது சித்தர்கள் வழியாக கண்டுபிடிச்சி சொன்ன விஷயம். அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி நாம் இதை செய்யலாம். நன்றி.